إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஷவ்வால் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகளை இப்போது அதிகமானவர்கள் நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள். அது பற்றிய ஹதீஸை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் நாம் பார்க்க போவது அஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு. ஷவ்வால் மாதத்தின் 21 பயன்கள் என்ற ஒரு தொகுப்பைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அந்த தொகுப்பில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் அவர்கள் கூறியதன் பிறகு, அதாவது இந்த தொகுப்பு என்பது சுருக்கமான இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளோடு தொடர்படுத்தியுள்ள ஒழுக்கங்கள், சட்டங்கள், அது தொடர்பான பயன்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய முதல் பயனாக அவர்கள் சொல்லக்கூடியது, இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ஷவ்வாலுடைய மாதம் ஒரு பரக்கத்து மிக்க, அதே போன்று அல்லாஹ்வுக்கு ஒருவர் வழிபடக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு மாதம் என்று அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், இது ஹஜ்ஜுடைய மாதங்களில் முதல் மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் என்று சொல்கிறான். ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உண்டு. ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் எவைகள் என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால், அவைகள் தான் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் ஆகிய மாதங்கள். அப்ப எனவே இந்த ஷவ்வாலுடைய மாதம் என்பது ஹஜ்ஜுக்குரிய மாதங்களில் முதல் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் என்றால் இந்த மாதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக, ஒருவர் தமத்துவ முறையிலே ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஒருவர் அந்த தமத்துவ முறையிலே செய்யக்கூடிய உம்ராவை இந்த மாதத்தில் நிறைவேற்றலாம் என்பதைத்தான் இதற்கு அறிஞர்கள் விளக்கமாக குறிப்பிடுவார்கள். அதே போன்று இது 6 நோன்புகளுக்குரிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்புகள். அதே போன்று ரமதானில் இஅ்திகாஃப் தவறி ஒருவருக்கு, ரமதானில் இறுதி 10 இஅ்திகாஃபை நிறைவேற்ற முடியாமல் போன ஒருவருக்கு அதை கதா செய்வதற்கு கூறிய மாதமாக இந்த ஷவ்வாலுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இந்த மாதத்தை பொறுத்தவரையில் திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக அவர்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வாறு இதனுடைய இரண்டாவது பயனாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால்,
அதாவது இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிம் 6 நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு சுன்னா முஸ்தஹப்பா, ஒரு விரும்பத்தக்க ஒரு சுன்னாவாக அது இருக்கிறது. அந்த நோன்புகள் கடமை கிடையாது, மாறாக ஒரு விரும்பத்தக்க ஒரு சுன்னாவாக அந்த சுன்னா இருக்கிறது. அதற்கு மகத்தான கூலிகள், அதற்கு மகத்தான சிறப்புகளும் கூலிகளும் உண்டு என்று இரண்டாவதாக இதிலே குறிப்பிடுகிறார்கள். நாம் அறிவோம் என் அருமை சகோதரர்களே, ஒரு ஒரு வணக்கம், ஒரு ஃபர்தான ஒரு வணக்கம், நாம் ரமலானுடைய நோன்பை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, ரமலானுக்கு முன்னுள்ள ஷாபானுடைய மாதத்தை நாம் எடுத்தாலும், ஷாபானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். நபி அவர்கள் ஷாபானில் அதிகம் நோன்பு இருந்த மாதம் தான் ஷாபான். அதே போன்று ரமலான் முடிந்த பிறகு ஷவ்வாலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? 6 நோன்புகளை ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு ஒரு கடமையான வணக்கத்துக்கு முன்னாலும் பின்னாலும் எப்படி ஒரு ஃபர்லான தொழுகையை நாம் எடுத்தால், அந்த ஃபர்லான தொழுகை அதற்கு முன் சுன்னத்துகள் என்று நாம் தொழுகின்றோம், அதற்கு பிறகு பின் சுன்னத்துகள் என்று நாம் தொழுகின்றோம். அதே போன்று நாம் இதிலே பார்க்கின்ற போது, இப்ப ஃபர்லான அந்த கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய நோன்பு, அந்த நோன்புக்கு முன்னால் ஷாபானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஷவ்வாலும் சுன்னத்தான நோன்புகளுக்கு ஆர்வப்படுத்தப்பட்ட ஒரு மாதமாக, இந்த குறிப்பாக 6 நோன்புகளுக்கு ஆர்வப்படுத்தப்பட்ட மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இதனுடைய 3வது பயனாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி, இது தொடர்பாக வந்து அந்த ஹதீஸ், நேரடியான ஹதீஸ், அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது எவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் 6 நோன்புகளை நோட்பாரோ, அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பிருந்த நன்மை. இங்கு அத்தஹர் என்பது அஸ்தனா, வருடத்தை குறிக்கும் என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த செய்தியை நாம் முஸ்லிமில் 1164வது எண்ணில் பார்க்கலாம். எனவே இந்த செய்தியின் அடிப்படையிலே அதாவது இந்த ஷவ்வாலுடைய நோன்பு எவ்வளவு சிறப்பு பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே சுன்னத்தான வணக்கங்கள் என்பவைகள் நாம் அல்லாஹ்வின் பால் நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கும், அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் பெறக்கூடிய வணக்கங்கள் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று இதில் 4வது பயனாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வகது ஃபஸ்ஸர ذلك النبي صلى الله عليه وسلم بقوله, நபி அவர்கள் இதை தனது வார்த்தையின் மூலம் எவ்வாறு விளக்கினார்கள் என்றால், மன் சாம ரமதான, யார் ரமதானில் நோன்பிருந்து, எனவே ஃபஷஹருன், அது ஒரு மாதம், அந்த ஒரு மாத நோன்பு என்பது பி அஷரதி அஷ்ஹுர், 10 மாதங்கள் நோன்பு இருந்த நன்மை. அதே போன்று வசியாமு சித்தத ஐயாமின் பஅதல் ஃபித்ர், அந்த பெருநாளுடைய நாளுக்கு பிறகு நோக்கக்கூடிய 6 நோன்புகள் என்பது அது 2 மாதம், பிஷஹரைன், 2 மாதங்கள் நோன்பு இருந்த நன்மை. அப்ப ஃபதாலிக தமாமு சியாமி சனா, அப்ப இது வந்து என்ன, ஒரு வருடம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை இதன் மூலம் பெறப்படுகிறது. மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், எவர் வந்து ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அது போன்று 10 உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அது போன்று 10 நன்மைகள் உண்டு. அப்ப எனவே இங்கு நாம் பார்க்கிறோம் 36 நோன்புகள். அப்ப 2, அதாவது ஒரு மாதமும் 6 நாட்களும். அப்ப இந்த நோன்பு என்பது ஒரு வருடம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மையை பெற்று தரக்கூடியது. இந்த ஹதீஸை நாங்கள் அஹ்மதுல பார்க்கிறோம், இப்னு மாஜாவிலும் இடம்பெறுகிறது. இந்த செய்தியை ஷேக் அல்பான் ரஹிமுல்லா சஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. அப்ப எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் சில அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 6 நோன்புகளை அதாவது ஷவ்வாலில் ஒருவருக்கு நோட்க முடியவில்லை என்றால் ஏனைய மாதங்களிலும் நோற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தையும் சிலர் முன்வைக்கிறார்கள். ஷவ்வால் அதிலே குறிப்பிடப்பட்டதன் நோக்கம் அவசரமாக அந்த சுன்னத்தான நோன்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில். ஏனென்றால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது, வசியாமு சித்ததி ஐயாமின் பஅதல் ஃபித்ரி பிஷஹரைன், அப்ப அந்த நோன்பு பெருநாளைக்கு பிறகு 6 நோன்புகளை நோட்பது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஷவ்வாலில் இந்த நோன்பு ஒருவருக்கு தவறிவிட்டால் அவர் என்ன செய்யலாம், ஏனைய மாதங்களில் நோற்றாலும் அந்த 6 நோன்புகளை நோற்றுக் கொள்ளும் போது இந்த சிறப்பை அடைந்து கொள்கிறார் என்ற விளக்கத்தையும் சில அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று இதில் நாம் பார்ப்போம்,
ஐந்தாவதாக இவர் கொண்டு வருகிறார். இவர் சொல்கிறார், அதாவது ஒருவர் இப்படி சொல்வாராக இருந்தால், எப்படி இப்ப ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் என்பது, ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் என்பது என்ன செய்கிறது, அது 10 மடங்கால் நன்மைகளை என்ன செய்கிறது, பெருக்குகிறது என்று சொன்னால், அப்ப ஏனைய பொதுவாக ஏனைய நல்ல அமல்களுக்கும் அப்படித்தான் நன்மைகள் பெருக்கப்படுகின்றன. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது பொதுவா தானே, மஞ்சா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அப்ப இது ஷவ்வால் நோன்பையும் உள்ளடக்கும், ஏனைய அமல்களையும் இது உள்ளடக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது எவ்வாறு இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் எவ்வாறு சிறப்பு பெறும்? இந்த சிறப்பு பொதுவானது தானே, அனைத்து நன்மைகளுக்கும் நல்லறன்களுக்கும் இது பொதுவானது தானே என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதிலாக நாம் பார்க்கின்ற போது அதாவது அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது, அதாவது ஹனாபிலாக்களுடைய ஃபுகஹாக்கள், ஷாஃபிய்யாக்களுடைய ஃபுகஹாக்கள், மார்க்க மேதைகள் விளக்கம் அளிக்கின்ற போது சொல்கிறார்கள், بأن صوم 6 أيام من شوال بعد رمضان يعدل صيام سنة فرضا. என்ன விளக்கம் சொல்றாங்க, அதாவது இதனுடைய சிறப்பு, இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளுடைய சிறப்பு அப்படி என்று பார்க்கும்போது என்ன சிறப்பு என்றால், அது ஃபர்தான நோன்புகள் நோற்ற சிறப்பை பெற்றுத்தரும். உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா, பொதுவாக நீங்க ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோற்றால், பொதுவாக நீங்க ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோற்று வந்தால் மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மாதத்தில் 3 நோன்புகளை நோக்கும் போது அவர் அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்றால் அது சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளை நோற்ற நன்மை தான் அவருக்கு கிடைக்கிறது. அப்ப மாதம் முழுவதும் சுன்னத்தான நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் ஷவ்வாலுடைய நோன்பு அப்படி அல்ல. ஷவ்வாலுடைய நோன்பு அவ்வாறல்ல. ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை ஒருவர் நோக்கும் போது எப்படி ரமலானுடைய நோன்பு கடமையாக இருக்கிறதோ, ஃபர்லாக இருக்கிறது. இப்ப ரமலான் முழுவதும் நீங்க நோன்பு நோக்கும் போது 10 மாதம் நோன்பு இருந்த நன்மை என்றால் அது ஃபர்லான நோன்பு இருந்த நன்மை. அதுக்குரிய நன்மை என்ன? ஃபர்லான நோன்பு இருந்த நன்மை தான் 10 மாதத்துக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ரமலான் நோன்பு என்பது ஃபர்லானது. நமக்கு தெரியும் ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் கூலியில் என்ன, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. ஃபர்லுக்கு அவ்வளவு மகத்தான கூலி இருக்கிறது. அப்ப எனவே இங்கு நாம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோக்கும் போது 2 மாதங்கள் நோன்பு இருந்த நன்மை என்றால் அது ஃபர்லான நோன்பு இருந்த, ஃபர்லான நோன்பு நோற்ற நன்மை தான் அதற்கு இருக்கிறது என்று விளக்கம் அளிக்கிறார்கள். அப்ப இதுதான் இதனுடைய சிறப்பாக, ஷவ்வாலுடைய 6 நோன்புகளுடைய சிறப்பாக என்ன செய்கிறார்கள் அறிஞர்கள் இதிலே விளக்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற சகோதரர்களே, அதே போன்று இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளுடைய பயன்களை குறிப்பிடும் போது ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதுல்லாஹ் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது தஅவீதுன் நக்ஸ் அல்லதி ஹஸல ஃபீ சியாமில் ஃபரீதத்தி ஃபீ ரமதான் கமா ஃபில் ஹதீஸ். அதாவது நோன்பில் ஏற்பட்ட குறைகளையும் இது நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நோன்பில் ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாகத்தான் ஜகாத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஜகாத்துல் ஃபித்ரின் மூலமும் அது நிறைவேற்றப்படுகிறது. அதே போன்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த நூல் பார்க்கலாம், அபூதாவுத், திர்மிதி போன்ற நூல்கள்ல பார்க்கலாம். அபூதாவுதுல 864, திர்மிதியில 413, ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹி ஸஹீஹ் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அதாவது நாளை மறுமையுடைய நாளில் ஒரு அடியான் அவனது அமல்களில் முதலில் விசாரிக்கப்படுவது அவனது தொழுகையை பற்றி. இன்ன அவ்வல மா யுஹாஸிபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்து. மறுமையில முதலில் ஒரு அடியான் விசாரிக்கப்படுவது அவனது தொழுகை பற்றி தான். அது சீராகிவிடும் போது அவன் என்ன செய்கிறான், ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அவன் உறுதியாக வெற்றி பெறுகிறான், உறுதியாக வெற்றி அடைந்து விடுகிறான். வைன் ஃபஸதத், அது சீர்கட்டு விடுகின்ற போது, அந்த தொழுகை அவன் சீராக அந்த தொழுகை நிறைவேற்றாத போது ஃபகத் ஹாப வ ஹஸிர், அவன் நஷ்டம் அடைந்து விடுகிறான், அவன் தோல்வியை தழுவி விடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அவனது அந்த ஃபர்லில் ஏதாவது குறை இருக்கும் போது, அவனுடைய ஃபர்லில் குறை ஏதாவது இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியாருடைய உபரியான தொழுகைகள் ஏதாவது இருக்கிறதா, அந்த ஃபர்லுடைய குறையை நிறைவு செய்வதற்கு அவன் ஏதாவது உபரியான தொழுகைகளை தொழுதிருக்கிறானா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான்.
எனவே அவ்வாறு ஃபர்லில் விடப்பட்ட அந்த குறைகள் என்பது உபரியான தொழுகைகளின் மூலம் என்ன செய்யப்படும்? நிறைவு செய்யப்படும், பூர்த்தி செய்யப்படும். சும்ம யகூனு சாயிரு அமலிஹி அலா தாலிக். அப்ப இதே போன்றுதான் ஏனைய அமல்களும். அப்ப ஏனைய அமல்கள் அதுல நோன்பு வரும், அதே போன்று ஜக்காத் வரும். அப்ப ஏனைய அமல்கள், அப்ப ஏனைய அமல்களில் விடப்பட்ட அந்த குறைகளும் ஃபர்லை கொண்டு, அந்த ஃபர்லில் ஏற்பட்ட குறைகள் சுன்னத்தை கொண்டு என்ன செய்யப்படும்? நிவர்த்தி செய்யப்படும், பூர்த்தி செய்யப்படும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே அப்ப நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப உபரியான நோன்புகள் என்பது, உபரியான நோன்புகள் அந்த ஃபர்லான நோன்பில் ஏற்பட்ட குறைகளையும் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் அறிகிறோம், இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, ஏழாவதாக இவர் கொண்டு வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், சில மார்க்க அறிஞர்கள், சில மார்க்கத்தினுடைய இமாம்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வெறுத்து இருக்கிறார்களே, நோட்பதை அவர்கள் வெறுத்து இருக்கிறார்களே என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் எதை பயந்தார்கள் என்றால், அதாவது இதுவும் ரமலானோடு இணைக்கப்பட்டு விடுமோ, ரமலானோடு இணைக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை வெறுத்தார்கள். ஆனா இவைகள் அனைத்தை விட எது முதன்மைப்படுத்தப்படும் என்றால், குர்ஆன் ஹதீஸுடைய நேரடியான ஆதாரங்கள் தான் முதன்மைப்படுத்தப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க பார்க்கிறோமா இல்லையா? அதாவது ஷக்குடைய நாள்ல ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்பதை ஏன் தடுத்தார்கள்? ஷக்குடைய நாள் என்றால் நமக்கு தெரியும், ஷாபானுடைய அந்த 29வது நாள், ரமதானுக்கு 2 நாட்கள், ஒரு 2 நாட்கள் இருக்கும்போது நோன்பு நோட்காதீங்க ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா, என்ன செஞ்சிருவாங்க? அதையும் ரமதானோடு சேர்த்து விடுவார்களோ என்ற ஒரு நிலை. அப்ப அதற்காக ரசூலுல்லாஹ் அந்த நாட்கள் நோன்பு இருப்பதை தடுத்தாங்க. அப்ப அதே போன்று இவங்க என்ன செய்யறாங்க? இந்த இதுல பெருநாளுடைய நாள் நோன்பு நோட்பது கூடாது, நமக்கு தெரியும். அப்ப அதை தொடர்ந்து அவங்க நோன்பு நோட்க ஆரம்பிக்கும் போது சில நேரங்கள் அதையும் ரமதானோடு இணைத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம், பயத்தின் காரணத்தால் இதை என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதுல வஸ்ஸுன்னத்து ஸஹீஹா அவுலா வ அஹக்கு பில் இத்திபா. அப்ப எனவே இதுல மார்க்கத்துல என்ன, எது ஆதாரபூர்வமான செய்திகள் வந்துவிட்டால் அவைகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவைகள் தான் செயல்படுத்தப்பட வேண்டும், அவைகள் தான் செயல்படுத்தப்பட வேண்டும். அப்ப எனவே யாருடைய வார்த்தைக்காகவும் என்ன செய்யப்பட மாட்டாது, இவைகள் விடப்பட மாட்டாது. ஆதாரபூர்வமான இந்த செய்திகள் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் என்ன செய்யப்பட மாட்டாது, விடப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆதாரபூர்வமான சுன்னா என்று வந்து விடுகின்ற போது அவைகள் தான் என்ன செய்யப்படும்? முதன்மைப்படுத்தப்படும். அதுதான் அறிஞர்களுடைய கூற்றுகளும், அறிஞர்கள் கூறியவைகளும் அவைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதுல 8ஆவதாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய பயன் என்னவென்று சொன்னால், அல் பதுவு ஃபி கதாஇல் ஃபரீதா அஸ்ரா ஃபி பராஅத்தி திம்மா. இப்ப ரமலானுடைய விடுபட்ட நோன்புகள், இப்ப ரமலான்ல சில நோன்புகள் விடுபட்டு இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு சில நாட்கள் நோன்பு நோக்க முடியாமல் இருக்கிறது, அந்த நாட்களுடைய நோன்புகள். இப்ப விடுபட்ட நோன்புகளை நோட்பதில் அவசரம் காட்டுவது, அது என்ன, தன் மீது தனது பொறுப்பில் உள்ளவைகளை அவசரமாக அவர் நிறைவேற்றி விடும் போது அந்த பொறுப்பில் இருந்து அவர் நீங்கி விடுகிறார், அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீங்கி விடுகிறார். அப்ப எனவே ஃபமன் கான அலைஹி அய்யாமுன் அஃப்தரஹா மின் ரமதான் லிஉذரின் ஃபல்யுபாதிர் இலா கதாஇஹா. அப்ப ஏதாவது ஒரு காரணத்துக்காக, மார்க்கம் அனுமதித்த ஒரு காரணத்துக்காக ரமலான்ல அவர் நோன்புகளை விட்டிருந்தால், சில நோன்புகள் விடுபட்டிருந்தால் அதை கலா செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும். ஏன்? அது தனது பொறுப்பில் இருந்து அது என்ன செய்துவிடும், அது நீங்கிவிடும். அப்ப எனவே அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக எடுத்தா நாங்க ஒரு உபரியான வணக்கத்தை விட கடமையானது என்பது முதன்மைப்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே 8ஆவதாக இங்கு இதை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நாம் இதில் பார்ப்போமாக இருந்தால் 9வது மன் அராத சவாபல் வாரித ஃபில் ஹதீஸ். அப்ப ஹதீஸிலே அந்த சிறப்பை ஒருவர் அடைந்து கொள்ள விரும்பினால், ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்ன அந்த சிறப்பை ஒருவர் அடைந்து கொள்ள விரும்புவாராக இருந்தால், ஏன்னா அந்த ஹதீஸுடைய வாசகம் எப்படி வருது? மன் சாம ரமலான், எவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று, எவர் ரமலானில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் 6 நோன்புகளை நோட்பாரோ என்று வருகிறது. அப்ப எனவே அந்த அடிப்படையில அப்ப ரமலானில் நோன்பு நோற்று என்றால் அந்த ரமலான் மாதத்தினுடைய முழு நோன்புகளை என்றால் அது உள்ளடக்குகிறது. அப்ப ரமலான் மாதம் முழுவதும் அவர் நோன்பு நோற்று
என்றுதான் அந்த ஹதீஸுடைய வாசகம் இருக்கிறது. ஏன்னா மன் சாம ரமதான், எனவே அது அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்ததைத்தான் அது குறிக்கிறது. எனவே அதை அந்த மாதம் ரமதான் முழுவதும் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் யார் நோன்பு நோட்பார், 6 நோன்புகளை நோட்பாரோ அவருக்குத்தான் வருடம் முழுவதும் நோன்பு நோற்று நன்மை. எனவே அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்காகவும் ஒருவர் ரமதானில் நோன்புகள் விடுபட்டிருந்தால் அதை அவர் முதலில் என்ன செய்வது, அந்த நோன்பை நிறைவேற்றுவது. அந்த நோன்பை, விடுபட்ட நோன்பை முதலில் நிறைவேற்றிவிட்டு பிறகு ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை என்ன செய்வது, நோட்பது என்பது அந்த ஹதீஸில் கூறப்பட்டபடி அந்த முழுமையான சிறப்பை அதன் மூலம் அவர் என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில அந்த சிறப்பை நிறைவாக அடைந்து கொள்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், முதலாவது ரமதானில் விடுபட்ட அந்த நோன்புகளை நோற்றுவிட்டு ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோற்றுக்கொள்வது என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் இங்கே அதையும் இங்கே சொல்கிறார். எனவே ஒருவர் என்ன செய்வது, விடுபட்ட நோன்புகளை நோட்பதில் அவசரம் காட்டுவது அதனுடைய முழுமையான கூலியை அடைந்து கொள்வதற்காக. அதே போன்று 10வது விடயமாக அவர் குறிப்பிடுகிறார், லா யஸிஹு ஜம்உ கதாஇ ரமதான் மஅ சித்தி மின் ஷவ்வால் பினிய்யத்தின் வாஹிதா. என்ன செய்யக்கூடாது, ரமதான்ல விடுபட்ட நோன்பையும் ஷவ்வாலுடைய நோன்பையும் இணைத்து நியத்து வைக்க கூடாது. இப்ப சிலவங்க என்ன செய்வாங்க, அப்படி நியத்து வைக்கலாமான்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. எப்படி, ரமதான்ல எனக்கு விடுபட்ட நோன்புகள் இருக்கின்றன, அந்த நோன்பையும் ஷவ்வாலுடைய நோன்பையும் சேர்த்து ஒரே நியத்தாக வைக்கலாமா என்றால் அப்படி நியத்து வைக்க கூடாது. ஏன்னா ரெண்டும் 2 விஷயம். அது கலா நோன்பு என்பது அது நம் மீது கடமையானது. எனவே அதையும் சுன்னத்தான நோன்பையும் இணைத்து நியத்து வைக்க முடியாது, நியத்து வைக்க கூடாது. அப்படிதான் நாங்க ஒரு சுன்னத்தான தொழுகைக்கும் ஃபர்லான தொழுகைக்கும் சேர்த்து நியத்து வைக்க முடியுமா என்றால் நியத்து வைக்க முடியாது. ஏன்னா ஃபர்ல் என்பது வேறு, சுன்னா என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவர் ரமதான்ல ஏதோ ஒரு மார்க்க சொன்ன ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒரு நோன்பு ரமதான்ல விடுபட்டு இருக்கிறது என்றால் அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த விடுபட்ட நோன்பையும் இந்த ஷவ்வாலுடைய நோன்பையும் இணைத்து என்ன செய்யக்கூடாது, அவ்வாறு நியத்து வைக்க கூடாது. அவர் நியத்து வைப்பது என்பது செல்லுபடியாகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒன்று கலா என்று கலாவுக்கு நியத்து வைக்கணும், அல்லது ஷவ்வாலுடைய நோன்புக்கு என்று நியத்து வைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 11வது விடயமாக இதிலே குறிப்பிடுகிறார்கள், யஜூஸு சியாமு சித்தி முத்ததாபியத்தன் அவ் முத்தஃபர்ரிகத்தன் ஃபீ ஷஹரி ஷவ்வால் ஹஸ்ப மா யதயஸ்ஸரு லஹு. ஒருத்தருக்கு அந்த 6 நோன்புகளை தொடர்ச்சியாகவும் நோட்கலாம், அதை விட்டு விட்டும் நோட்கலாம். இப்ப சிலர் என்ன நினைக்கிறாங்கடா, பெருநாள் முடிந்து அடுத்த நாளே ஷவ்வாலுடைய நோன்பை தொடங்கி விட வேண்டும், தொடங்கி அந்த 6 நாட்களுக்குள் நோற்றால் தான் ஷவ்வால் நோன்பு, இல்லை என்றால் ஷவ்வால் நோன்பு கிடையாது என்று என்ன செய்யறாங்க, பலரும் அந்த சிந்தனையில இருக்கிறாங்க. அந்த சிந்தனையில் இருந்து என்ன செய்யறாங்க, அந்த நாட்கள் தவறிவிட்டால் எனக்கு ஷவ்வால் நோன்பை நோட்பதற்குரிய அந்த சந்தர்ப்பம் அவகாசம் தவறிவிட்டது என்று பலர் நோட்காமல் இருக்கிறார்கள். நாங்களும் சிறு பிராயத்தில் அப்படித்தான் நாமளும் விளங்கி வைத்திருந்தோம். நாமும் அப்படித்தான் என்ன செய்தோம், அந்த நோன்புகளை தவறவிட்டோம். ஏன், சரியான அந்த மார்க்கத்துடைய விளக்கமின்மை. ஆனால் மார்க்கம் எளிதானது. அல்லாஹுடைய தூதர் நமக்கு மார்க்கத்தை எவ்வளவு எளிதாக்கி தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கத்துடைய விளக்கமின்மையின் காரணத்தால் இன்றும் பலர் என்ன செய்யறாங்க, இந்த ஷவ்வாலுடைய நோன்பை விட்டுடுறாங்க. என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க பெருநாள் அடுத்த நாள்ல இருந்து 6 நாட்களுக்குள்ள நோட்காவிட்டால் அந்த வாய்ப்பு தவறிவிட்டது. ஹதீஸுடைய வாசம் சும்மா அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் என்று தான் வருது. ரமதானை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் யார் 6 நோன்புகளை நோட்கிறாரோ என்று தான் வருகிறது. எனவே ஷவ்வாலில் நாம் அந்த 6 நோன்புகளை நோற்றுக்கொள்வது, ஷவ்வாலில் அந்த 6 நோன்புகளை நோற்றுக்கொள்வது, அதை நாம் 6 நோன்புகளை தொடர்ச்சியாகவும் நோட்கலாம், அதை நமது வசதிக்கு ஏற்ப விட்டு விட்டும் நாம் நோட்கலாம், அதை நாம் விட்டு விட்டும் அதை நோட்கலாம் என்பதை என்ன செய்கிறாங்க, இதில் குறிப்பிடுகிறார்கள். அதை ஒருவர் பிற்படுத்தினாலும் அவருக்கு என்ன இல்லை, தவறில்லை. இப்ப சிலருக்கு என்ன செய்யும், அந்த பெருநாளுடைய நாட்கள்ல விருந்தாளிகள் வருவார்கள், பல விருந்தாளிகள், அந்த விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டி இருக்கும். எனவே இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தால என்ன செய்யலாம், இதை அவர்களுக்கு அம்ருஃபிதாலிகவாசி, இதுல இந்த விஷயம் காரியம் என்பது விசாலமானது. ஷவ்வால் முடிவடைவதற்குள் அவர் அந்த 6 நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே போன்று இன்னும் ஒரு சடங்கு இந்த சமுதாயத்திலே நுழைந்திருக்கிறது, ஒரு பித்அத் சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது. அந்த பித்அத் என்ன, 6 நோன்புகளை முடித்த பிறகு ஒரு பெருநாள், அந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளுக்கு ஒரு பெருநாள் கொண்டாடுவார்கள். அது ஒரு பித்அத்தான ஒரு நடைமுறை, ஒரு வழிகட்ட நடைமுறை. இது கூடாது. ஏன்னா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், 2 பெருநாட்கள் தான். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன,
அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு பாரமாக 2 பெருநாட்களை ஆக்கி இருக்கிறான். ஒன்று என்ன, ஈதுல் ஃபித்ர், அடுத்து ஈதுல் அல்ஹா. அப்ப இந்த 2 பெருநாட்கள் தான் நமக்குரிய பெருநாள். அப்ப சிலரை பார்க்கிறோம் 6 நோன்புகளை என்ன செய்யறாங்க, பெருநாள் முடிந்து மறுநாள் 6 நோன்பு ஆரம்பிக்கிறாங்க. மசாலா அது சுன்னத்தான ஒரு விஷயம். 6 நோன்புகளை முடித்த பிறகு ஒரு பெருநாள் என்று ஒரு பெருநாளை கொண்டாடுகிறார்கள். இது கூடாது. இது ஒரு தெளிவான ஒரு வழிகேடு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள, இந்த சமுதாயத்தில் இது பரவலாக நடைமுறையிலே இருக்கிறது. அப்ப இந்த பிதத்திலிருந்து நாங்கள் சமுதாயத்தை என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். இப்படி ஒன்றை கிடையாது. பெருநாள் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது 2 பெருநாட்கள் தான் என்பதை நாம் மிக தெளிவாக ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து 12வது விடயமாக அவர் கொண்டு வருகிறார். யஜூசுல் ஜம்உ ஃபி நிய்யதி பைன சியாமில் ஐயாமில் பீத் வல் இஸ்னைன் வல் ஹமீஸ் மஅ சியாமி சித்தி மின் ஷவ்வால் வயுர்ஜா லஹு ஹுசூருல் அஜ்ரைனி ஜமீஆ. எந்த நியத்துகளை நாங்க இணைக்கலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணமாக வெள்ளை நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் நாங்க பிறை 13, 14, 15 நாங்க நோன்பு வைக்கிறோம். இந்த நாட்களோடு ஷவ்வாலுடைய நோன்பை இணைத்து ஒரு நியத்து வைத்துக் கொள்ளலாம். இதோடு இணைக்கலாம். ஏன், அந்த நாட்களுடைய சிறப்பும் சேர்த்து அவருக்கு கிடைப்பதற்காக. அதே போன்று ஒருவர் திங்கள் வியாழன் உடைய நோன்போடு ஷவ்வாலுடைய நோன்பை அந்த நியத்தை இணைத்துக் கொள்ளலாம். அந்த 2 கூலியும் அவர் எதிர்பார்த்து இவ்வாறு நியத்தை இணைத்துக் கொள்வதில் அனுமதி இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். உதாரணமா என்ன செய்யறாரு, ஒருத்தர் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகையுடைய நியத்து, அதே போன்று ஒருவர் வுது செய்த பிறகு தொழக்கூடிய 2 ரக்காயத்துடைய அந்த நியத்து, அதையெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம். இணைத்து நியத்து வைத்து தொழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது போன்று இங்க என்ன, இப்படியாக உதாரணமாக ஷவ்வாலுடைய அந்த நோன்புடைய நியத்து, அதே போன்று ஐயாமுல் பீத் உடைய நோன்புடைய நியத்து, அதே போன்று திங்கட்கிழமை உடைய அந்த நோன்புடைய நியத்து, இவைகளை இணைத்து நியத்து வைப்பதில் என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அதனுடைய கூலிகளை அவர் எதிர்பார்த்து நியத்து வைத்தால் அதற்குரிய கூலி அவர் அடைந்து கொள்வார் என்பதை சொல்கிறார்கள். அப்ப எனவே வஹாதா இஹ்தியார் ஷேഖனா அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா, ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹுடைய தெரிவும் இதுதான். அவர்களும் என்ன செய்யறாங்க, இதன் மூலம் அவருடைய கூலி ஆதரவு வைக்கப்படும். இவ்வாறாக என்ன செய்யப்படும் போது, அந்த நியத்துகளை இணைக்கின்ற போது அந்த கூலி அவருக்கு அந்த ஆதரவு வைக்கப்படுகிறது. அல்லாஹுடைய ஃபضல் கிருபை என்பது விசாலமானது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே அந்த அடிப்படையில ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமுல்லா அவர்களும் என்ன செய்யறாங்க, இதை சொல்கிறார்கள். ஒவ்வொரு மாதம் நோக்கக்கூடிய 3 நோன்புகளோடு இதை என்ன செய்யலாம், இணைத்து நியத்து வைக்க முடியும் என்பதை அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சட்டத்தை 13வதாக குறிப்பிடுகிறார்கள். இதா வாஃபக சியாமு சித்தி மின் ஷவ்வால் யௌமுஸ் ஸப்த் ஃபலஹு ஸௌமுஹு லிஅன்னஹு லம் யஸ்முஹு லிகௌனிஹி யௌமஸ் ஸப்த் வலாகின்னஹு ஸாமஹு லிஅஜ்லி அன்னஹு மினல் ஐயாமிஸ் சித். ஒருவர் 6 நோன்புகளை நோக்கும் போது சனிக்கிழமை நோன்பு நோட்பது என்பது, சனிக்கிழமை அவர் என்ன செய்யலாம், நோன்பு நோட்கலாம். ஏன், அவர் நோன்பு நோட்பது சனிக்கிழமையை அங்கு அவர் சிறப்பிப்பது என்பது அவருடைய நோக்கம் அல்ல. மாறாக ஷவ்வாலுடைய நோன்பை நோட்பது, அதை நோற்று நிறைவு செய்வது என்பதுதான். அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்யலாம், திங்கட்கிழமையும் நோற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 14வது அருமையான சகோதரர்களே, இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், மன்கான் அலைஹி கவாஉ ரமதான். அப்ப அவர் என்ன செய்யறது, ரமதானுடைய மாதத்துடைய அந்த கலா நோன்புகள் இருந்தால் அதை ஷவ்வால் என்ன செய்வது, நோற்றுக்கொள்வது என்பது நாம் இதிலே பார்க்கிறோம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இப்ப சில பொழுதுகள்ல அந்த நோன்பை நோக்கின்ற காரணத்தால் சிலருக்கு ஷவ்வாலுடைய நோன்பு தவறி போகிறது என்று சொன்னால், ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகின்ற போது அவங்க என்ன செய்வாங்க, அதை துல்கஅதா மாதத்தில் அந்த 6 நோன்புகளை அவர்கள் நோற்றுக்கொள்வார்கள். ஏண்டா அது அங்க அவங்க பிற்படுத்துறதுக்கு ஒரு நியாயமான காரணம் அங்கு இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட அந்த மாதவிடாயுடைய காரணிகள், பிள்ளை பெற்று அதோடு ஏற்பட்ட அந்த நிலைகள், இப்படியான நிலைகளின் காரணத்தால் ஷவ்வால் அவங்களுக்கு அந்த 6 நோன்புகளை நோற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. அல்லது கலாவுடைய நோன்புக்காக அந்த நாட்களை அவங்க முற்படுத்துறாங்க. அதை நோற்று முடிக்கின்ற போது ஷவ்வாலுடைய நோன்புக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்ற அடிப்படையில அவங்க என்ன செய்யலாம், துல்கஅதாவிலும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு ஃபத்வாவை ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமுல்லா போன்றவர்கள், அதே போன்று ஷேக் நாசிர் சாஜி ரஹிமுல்லா போன்றவருடைய ஃபத்வாவை இங்கு குறிப்பிடுகிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மன்கான் அலைஹி ஐயாமு கலாயின் ஃபலம் யசும்மா ஃபி ஷவ்வால் பிலா உதுரின். இப்போ ஒருவர் கலாவுடைய நோன்பு, அவருக்கு ரமதானுடைய கலா நோன்பு இருக்கிறது, அவர் அதை என்ன செய்யல, எந்த ஒரு காரணமின்றி அதை அவர் ஷவ்வால்ல நோக்கவில்லை.
என்று சொன்னால் அவருக்கு வந்து என்ன செய்யாது, துல்காதாவில் அந்த 6 நோன்புகளை நோக்க முடியாது. அவர் அதன் மூலம் என்ன செய்ய மாட்டார், அதனுடைய அஜிரை அடைந்து கொள்ள மாட்டார் என்று அந்த வாய்ப்பு அவருக்கு எந்த ஒரு காரணமின்றி தவறி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது, ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்புகளை வேறு மாதங்கள் நோற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தும் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து 16வதாக நீங்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மினல் இத்காத் கைர் சஹிஹ், மக்கள்கிட்ட காணப்படுகின்ற சில தவறான நம்பிக்கைகள் என்னவென்று சொன்னால், சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் என்பதை பொறுத்தவரையில அதை ஒவ்வொரு வருடமும் அதை கட்டாயம் நோற்றே ஆக வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஷவ்வாலுடைய அந்த 6 நோன்புகளை நோற்றே ஆக வேண்டும் என்றால் கடமை அல்ல. பல்ஹிய சுன்னா, அது ஒரு என்ன, அது ஒரு சுன்னத், கடமை அல்ல. யாராவது அதை விரும்பியவர் அதை நோற்றுக் கொள்ளும் போது அதற்குரிய கூலி அவர் என்ன செய்கிறார், அவர் அடைந்து கொள்கிறார், அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்வார். எனவே அப்படி ஒருவர் நோட்காத போது அவர் அதை செய்ய மாட்டார், அதில் பாவியாக மாட்டார், தவறிழைத்தவராக மாட்டார். ஏன்னா அது ஒரு சுன்னத்தான நோன்பு என்பதையும் நாம் இங்கு அதனுடைய சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சிலர் நினைக்கிறாங்க, يعتقد بعض الناس ان من بدا في صيام الست وهو ملزم باكمالها حتى تنتهي. ஒருத்தர் வந்து இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை நோற்று விட்டால் அதை என்ன செய்யணும், அதை நிறைவு செய்தே ஆக வேண்டும், அதை துண்டிக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா இந்த நிலைப்பாடும் என்னது, பிழையானதுதான். ஹதீஸில் வருகிறது, சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் அவர் தான் அதில் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். விரும்பினால் அந்த நோன்பை நோக்கலாம், விரும்பினால் விடலாம் என்ற அந்த ஹதீஸை இங்கு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹமதுல திருமீதில வரக்கூடிய ஒரு செய்தி. எனவே இந்த சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில ஒருவர் என்ன செய்யலாம், காரணத்தோட காரணமின்றியோ அதை என்ன செய்ய முடியும், அந்த நோன்பை துண்டிக்கலாம். அதை கலா செய்வது அவர் மீது கடமை இல்லை. ஆனால் அவருக்கு என்ன செய்ய முடியாது, அதனுடைய கூலி கிடைக்காது. அதை விட்டாருன்னா அந்த கூலி கிடைக்காது என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க, இதுல சொல்றாங்க. ஆனா இன்னும் சில அறிஞருடைய கருத்து என்னவென்றால், சிலர்கள் சுன்னத்தான நோன்பை 2ஆக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னு சொன்னா, அதாவது சுன்னத்தான் நோன்புகள் என்று சொல்லும் போது இப்ப அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு, அதே போன்று இந்த 6 நோன்புகள், இவைகளை வந்து ஒரு தனியாகவும், அதே போன்று இந்த திங்கள் வியாழன் ஒவ்வொரு மாதம் நோக்கக்கூடிய 3 நோன்புகளை வந்து தனியாக பிரித்து சட்டம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் கொஞ்சம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அந்த அடிப்படையிலே அடுத்ததாக 18வதாக சொல்கிறார்கள், மினல் பிதஅல்லதி லா அஸ்ல லஹா. உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயம்தான், ஒரு அடிப்படை இல்லாத ஒரு பிதஅத்தான விஷயம்தான் ஷவ்வாலுடைய நோன்புகளை முடித்துவிட்டு பெருநாள் கொண்டாடுவது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அந்த 6 நோன்புகளை முடித்து விட்டு என்ன செய்யறாங்க, ஈதுல் அப்ரார் என்று சொல்லி அதுக்கு பேரும் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பேரை வைத்து 6 நோன்புகளை முடித்த பிறகு ஒரு பெருநாளை கொண்டாடுகிறார்கள். இது ஒரு பிதஅத்தான நடைமுறை. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது வஅம்மா சாமினு ஷவ்வாலின் ஃபலைஸ ஈதன் லா லில் அப்ரார் வலா லில் ஃபுஜ்ஜார். அதாவது ஷவ்வாலுடைய 8வது நாள் என்பது பெருநாள் கிடையாது, அது நல்லவர்களுக்கோ பாவிகளுக்கோ அது ஒரு பெருநாள் அல்ல. அவ்வாறான ஒரு நம்பிக்கை என்பதே பிழையானது, கூடாது, இல்லைங்கச்சா. எனவே இது வந்து ஒரு கூடாத ஒரு விஷயம், இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று 19வதாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இதிலே வந்து பரவலாக காணப்படக்கூடிய பிதஅத்தான விஷயங்கள் ஒன்றுதான். சிலர்கள் வந்து இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் திருமணங்களை வைத்துக் கொள்வது ஒரு துட்சகுணமாக, ஒரு மோசமான ஒரு விடயமாக பார்க்கிறார்கள். இவ்வாறு சிலர்கள் என்ன செய்யறாங்க, இவ்வாறு திருமணம் நடந்தால் அதுல என்ன பிள்ளைகள் சரியாக பிறக்காது என்ற அடிப்படையில் இப்படியான தவறான நம்பிக்கைகள் எல்லாம் காணப்படுகின்றன. இஸ்லாம் இப்படியான மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிவதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜாஹிலியத்தை எல்லாம் என்ன செய்தாங்க, தனது கால்களின் கீழ் போட்டு மிதித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவறான நம்பிக்கை, அன்று அந்த சமுதாயத்திலே புரையோடி போய் கிடந்த இவ்வாறான மோசமான தவறான நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்தார்கள். எப்படி என்றா செயல்படுத்தி, வார்த்தைகளால் மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இப்படி அந்த 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 சமுதாயம் ஷவ்வாலில் திருமணத்தை வந்து ஒரு துர்ச்சகுணமாக மோசமான ஒன்றாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்ததே ஷவ்வாலில் தான். ரசூலுல்லாஹ் ஷவ்வாலில் தான் என்ன செய்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தார்கள். ஷவ்வாலில் தான் அவங்களோட இல்லற வாழ்விலே சேர்ந்தார்கள்.
ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான மனைவியாக நான் தான் இருந்தேன் என்றும் சொல்கிறார்கள். எனவே இப்படியான சில தவறான நம்பிக்கைகள் காணப்படுகின்றன. அந்த நம்பிக்கைகள் தகர்த்தெறியப்பட்டன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அந்த அடிப்படையில ஷவ்வாலுடைய மாதம் என்பது திருமணம் ஒருவர் திருமணத்தை நடத்துவதற்கு இல்லற வாழ்விலே கூடுவதற்கெல்லாம் உள்ள ஒரு மாதம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றி அந்த அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான சில மூட நம்பிக்கைகளும் அன்று காணப்பட்டன. இன்று பெரும்பாலும் நமது சமுதாயத்துல அந்த நிலையிலே ரமதானுக்கு பிறகுதான் பெரும்பாலும் அதிகமான திருமணங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு தவறான நம்பிக்கை சமூகத்தில் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த 2 பெருநாட்களுக்கு பிறகு மனம் முடித்தால் என்ன செய்வாங்க, கணவரோ மனைவியோ மரணித்து விடுவார்கள் அல்லது அவங்க பிரிந்து விடுவார்கள் என்ற தவறான நம்பிக்கைகளும் சமூகத்திலே காணப்படுகின்றன. எனவே அருமை சகோதரர்களே, இப்படியான தவறான நம்பிக்கைகளை எல்லாம் இஸ்லாம் என்ன செய்து அழித்தொழித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இறுதி ஹஜ்ஜின் போது மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது அவர்கள் சொன்னார்கள், அறியாமை கால பழக்க வழக்கங்களை எல்லாம் அவைகள் எல்லாம் எனது பாதத்தின் கீழ் என்றார்கள். அதற்கு எந்த பெருமதியும் கிடையாது, அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. அவைகள் எல்லாம் எனது பாதத்தின் கீழ் என்று சொல்லி சொன்னாங்க. எனவே நாம் அவ்வாறான ஜாஹிலியத்துகளை என்ன செய்யக்கூடாது, உயிர்ப்பிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய மிக கோபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்திய மூவரில் ஒருவர் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எவன் ஜாஹிலிய நடைமுறைகளை உருவாக்குகிறானோ, ஜாஹிலிய நடைமுறைகளை உருவாக்க விரும்புகிறானோ, அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்துக்குரியவனாக அவன் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். புகாரில் இந்த செய்தி பதிவாகிறது. எனவே இவ்வாறான ஜாஹிலியத்துகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாம் மறுபடியும் இவ்வாறான ஜாஹிலியத்துகளை உயிர் பெறச் செய்யக்கூடாது. மாறாக நாம் சுன்னாவை தான் உயிர்ப்பிக்க வேண்டும், சுன்னாவை தான் செயல்படுத்த வேண்டும், சுன்னாவை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த ஷவ்வாலுடைய நோன்புகளை பொறுத்தவரையில அதற்கு நமக்கு இன்னும் ஷவ்வாலுடைய மாதத்தில் இந்த ஷவ்வால் மாதம் முடிவடையும் வரைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த இடத்தில் உங்களுக்கு இன்னொரு செய்தியும் நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. இப்ப சில பொழுதுகள் நீங்க பார்க்கலாம், வளமையாக ஷவ்வாலில் நோன்பு நோற்று வரக்கூடியவர்கள், ஷவ்வாலில் நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அதாவது இந்த இப்ப ஒரு உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம், ஒருவர் வளமையாக ஷவ்வாலில் நோன்பு இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஷவ்வாலில் தொடர்ச்சியாக பயணங்களில் இருக்கிறார். பயணங்களில் இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு ஷவ்வாலுடைய அந்த சுன்னத்தான் நோன்புகளை நோக்க முடியவில்லை. அல்லது ஒரு பெண் என்ன செய்கிறாள், வளமையாக ஷவ்வாலில் சுன்னத்தான் நோன்பை நோட்டு வரக்கூடிய ஒரு பெண் மாதவிடாயினுடைய காரணமாகவோ அல்லது ஒரு குழந்தையை பெற்று விடுகிறாள். அந்த நிஃபாஸுடைய நிலை அந்த காரணத்தால் ஒரு பெண்ணுக்கு நோன்பை நோற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது என்று சொன்னால், நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது நோய் அதே போன்று பிரயாணம், இந்த 2 காரணிகளை சொல்கிறார்கள். நோய் பிரயாணம் என்ற 2 காரணிகள் ஹதீஸிலே வருகின்றன. ஒருவர் நோயுடைய காரணத்தால் வளமையாக அவர் செய்து வரக்கூடிய அமல்களை அவருக்கு செய்ய முடியாமல் போகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு நோயுடைய காரணத்தால், உதாரணமாக வளமையாக ஒரு வருடம் ஷவ்வாலில் நோன்பு இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்ன செய்யுது, ஷவ்வாலில் அவர் நோயுற்று விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நோயுடைய காரணத்தால் அவருக்கு ஷவ்வாலில் நோன்பை நோற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது ஒரு தொடர்ச்சியான பிரயாணத்தில் இருக்கிறார் அதனால் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அல்லது பெண்களுக்கு நாம் சொன்ன இந்த காரணிகளால் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின் விசாலத்தன்மை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அதற்கு நன்மை செய்ததாக பதியப்படும், அவர்களுக்கு அதற்குரிய நன்மை செய்ததாக பதியப்படும். அவர் பிரயாணத்தின் காரணத்தால் அவருக்கு செய்ய முடியவில்லை, அல்லது நோயின் காரணத்தால் வளமையாக செய்து வரக்கூடிய ஒரு அமலை செய்ய முடியாமல் போகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த நன்மையை செய்ததாகத்தான் பதியப்படும். சுபஹானல்லாஹ். நாங்கள் எங்கள் ஆரோக்கியத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் என்றால், அதே போல் நமது ஓய்வு நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்துவோம் என்றால், நாம் ஊரில் இருக்கும் போது இந்த சுன்னத்தான நபிலான வணக்கங்களை நாம் சரியான முறையிலே பேணுவோமாக இருந்தால், பிரயாணம் போன்ற காரணங்களால் அல்லது நோய் போன்ற காரணங்களால் அந்த வணக்கங்கள் நமக்கு செய்ய முடியாமல் போகின்ற போது அந்த வணக்கங்களை நாம் செய்ததாகத்தான் என்ன செய்யப்படும், பதியப்படும். சுப்ஹானல்லாஹ். இதே போல பெரிய சிறப்பு என்று பாருங்க. எனவே அருமை சகோதரர், நமது ஆரோக்கியமான காலத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும்.
சில பொழுதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நோயில் விழுந்த பிறகு கவலைப்படுவார்கள். நோயிலே விழுந்த பிறகு என்ன செய்வாங்க? கவலைப்படுவாங்க. எனக்கு இந்த அமலை செய்ய முடியவில்லையே, சரியாக குனிய முடியவில்லையே, நிமிர முடியவில்லையே, இந்த அமல்களை செய்ய முடியவில்லை என்றெல்லாம் பிறர் அங்கலாய்ப்பார்கள், கவலைப்படுவார்கள். ஆனா அவங்க ஆரோக்கியமான காலத்தில் அந்த அமல்களை எல்லாம் செய்திருந்தார்கள் என்று சொன்னால், அவங்க நோயில் விழுந்த பிறகு அதற்குரிய நன்மைகள் செய்ததாக பதியப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. அதே போன்று பிரயாணம் என்பது பல அசௌகரியங்கள்ல ஒருவர் பிரயாணத்தில் இருப்பார். அந்த நிறைய வணக்கங்களை செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் பிரயாணத்தில் கிடைக்காமல் போகும். ஆனா ஊரில் இருக்கும் போது அவர் அந்த அமல்களை எல்லாம் செய்திருப்பார் என்றால், பிரயாணத்தில் அவருக்கு அந்த அமல்களை செய்ய முடியாமல் போகின்ற போது அந்த அமல்களை செய்ததாக அவருக்கு நன்மை பதியப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த இடத்தில் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ஷவ்வாலுடைய மாதத்தோடு தொடர்படுத்தி வரக்கூடிய சில அதாவது வைஃபான பலவீனமான ஹதீஸ்கள், சில பலவீனமான ஹதீஸ்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறான சில ஹதீஸ்களும் என்ன செய்து மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். சில ஹதீஸ்கள் ஷவ்வாலுடைய சிறப்புகளை பற்றி வரக்கூடிய சில ஹதீஸ்கள், பலவீனமான வைஃபான செய்திகள், அவற்றையும் நாம் என்ன செய்வோம்? இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்வோம். அந்த அடிப்படையில் நாம் ஒரு செய்தியை பார்ப்போம். யார் ஒருவர் ரமலானில் நோன்பிருந்து அதை போன்று ஷவ்வால் மாதத்திலும் அதே போன்று புதன்கிழமை வியாழக்கிழமை நாட்கள்ல யார் நோன்பு நோட்பாரோ, அவ்வாறு நோன்பு நோட்கின்ற போது அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்ற ஒரு செய்தி அஹ்மதுல பதிவாகிறது. 16434வது செய்தியாக. அப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில இதுல இக்ரிமா இப்னு ஹாலித் என்பவர் அவர் தனக்கு யார் அறிவித்தார்கள், யாரிடமிருந்து இதை பெற்றார்கள் என்ற எந்த ஒரு செய்தியும் அவர்கள் குறிப்பிடவில்லை. எனவே இவ்வாறாக இந்த செய்தி வருகின்ற காரணத்தால் இது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். யார் ரமதானுடைய மாதத்தில் நோன்பிருந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலில் 6 நோன்புகளை நோட்பாரோ, அவர் தனது பாவங்களில் இருந்து அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று அவர் என்ன செய்கிறார்? பாவங்களிலிருந்து வெளியேறுகிறார் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. இது இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா முஅஜமுல் கபீர் லி தபரானி என்ற அந்த நூலில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இதுல இதனுடைய அறிவிப்பாளர்கள்ல மஸ்லமா இப்னு உலை என்று சொல்லக்கூடிய ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அதனால் இந்த செய்தி பலவீனமானது. அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அவங்க சொல்றாங்க, ஷவ்வால் மாதத்தில் ரசூலுல்லாஹ் என்னை மனம் முடித்துக் கொண்டார்கள், அந்த மாதத்தில் என்னோடு இல்லற வாழ்விலே சேர்ந்தார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. இதுவும் என்ன, இதுல முகமது இப்னு இஸ்ஹாக் என்ற ஒருவர் வருகிறார். எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் என்ன செய்தி ஒரு பலவீனமான செய்தி. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஷவ்வாலில் மனம் முடித்தாங்க என்று வரக்கூடிய செய்தி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில இவ்வாறான பலவீனமான செய்திகளும் இருக்கின்றன. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஷவ்வால் மாதத்தில் ஒரு உம்ராவை என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்தவரையில அந்த செய்தியிலும் என்ன செய்தி ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான பலவீனமான செய்திகள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நமக்கு அந்த 6 நோன்புகளுக்குரிய வாய்ப்பு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்ற துவாவோடு, நறுமை சகோதரர்களே, நாம் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக, அங்கு நெருக்கடியில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நாம் பிரார்த்திப்போம், துவா செய்வோம். அதே போன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய முதலாவது கிப்லா, இந்த பூமியுடைய அந்த 2வது மஸ்ஜித் அநியாயக்கார யூதர்களிடமிருந்து அதை அல்லாஹ் மீட்டு தருவாயாக என்ற துவாவை நாம் அதிகம் அதிகம் நமது தொழுகைகளிலும் சுஜூதிலும் நாம் செய்வோம். அந்த பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய விடிவுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துவா செய்வோம், பிரார்த்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.